கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு பிள்ளைகளை, இந்த மாதத்தின் முதலாவது நாளிலும் உங்களை நான் வாழ்த்துவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த 4 மாதங்கள் கண்ணின் மணி போல் பாதுகாத்து 5வது மாதத்துக்குள் நடத்தி வருகிற மகா கிருபை உள்ள தேவனுக்கு மகிமையும் கனமும் துதியும் புகழும் உண்டாவதாக. ஜீவனுள்ள தேவனுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை இந்த நாட்களிலே நமக்கு இந்த மாதத்தின் முதலாவது நாளிலும் இப்படியாக இந்த நாட்களிலே வருகிறது. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்க கேட்போமா இருந்தால், மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்குகிறது என்று இங்கே பவுலடிகள் இந்த நாட்களில் கொரிந்து சபைக்கு எழுதுகிற வேளையிலே இப்படியாக சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, இந்த நாட்களில் நாங்கள் பார்க்கிற காரியம் அதி சீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான உபத்திரவம். அருமையான அன்பு பிள்ளைகளே, கலங்காதிருங்கள், அது சீக்கிரத்திலே நீங்கும் இந்த லேசான உபத்திரவம் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. கடந்த மாதங்கள், கடந்த நாட்களிலே உபத்திரவங்கள், நெருக்கங்கள் மத்தியிலே இந்த நாட்களை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஏதாவது ஒரு பிரச்சனைகள், பணப்பிரச்சனைகள், அல்லது இந்த நாட்களிலே ஏதாவது ஒரு காரியத்தை குறித்து இந்த நாட்களிலே கவலையோடு இந்த நாட்களிலே நீங்கள் இந்த நாட்களிலே உபத்திரவப்பட்டு நெருக்கப்பட்டு இந்த நாட்களை கொண்டிருந்திருக்கலாம். ஆனாலும் இந்த புதிய மாதத்துக்குள் கடந்து வந்த வேளையிலும் கர்த்தர் இந்த நாட்களிலே ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த உபத்திரவங்கள் எல்லாம் நீங்கி இந்த நாட்களிலே புதிய மாதத்துக்குள் உங்களை நான் மகிழ்ச்சியினாலே இந்த நாட்களை நிரப்பி நடத்துவேன் என்று சொல்லி ஆண்டவர் இந்த நாட்களிலே நம்மை இந்த நாட்களிலே இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்ப்போமா இருந்தால், ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை, எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறதுமாய் இந்த நாட்களில் இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமை பிள்ளைகளே, நம்முடைய உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிற வேளையிலே இந்த உபத்திரவங்கள் இந்த நாட்களிலே, அந்த லேசான உபத்திரவங்கள் நம்மை இந்த நாட்களிலே அங்கே விட்டு நீங்குகிறதை பார்க்கிறோம். ஏனென்றால் நாங்கள் வேதம் சொல்லுகிறது அதிக நித்திய கனமகிமே இந்த நாட்களிலே உண்டாக்குகிறதாம். உபத்திரவங்கள் வருகிற வேளையிலே அந்த தேவனுடைய அந்த அதிக கன மகிமை இந்த நாட்களிலே நம்மை கிட்டி சேருகிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதனால தான் இந்த வேதவார்த்தை சொல்லுகிற இந்த நாட்களிலே கலங்க வேண்டாம், இந்த நாட்களிலே அது சீக்கிரத்திலே நீங்கும் இந்த லேசான உபத்திரவம். அதைத்தான் குறித்து இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிறோம். மனுஷனுடைய வாழ்க்கையிலே, இந்த பூமியிலே பிறக்கிற ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் கலக்கங்கள் இருக்கும், நெருக்கங்கள் இருக்கும், துன்பங்கள் இருக்கும், உபத்திரவங்கள் இருக்கும். ஆனாலும் அந்த உபத்திரவங்கள் ஒரு நாள் இந்த நாட்களிலே எல்லாம் அதி சீக்கிரத்திலே நீங்கிவிடும். ஏனென்றால் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த மிகவும் நித்திய கனம் இந்த நாட்களிலே அங்கே நம்மை கிட்டி சேருகிற வேளையிலே இந்த உபத்திரவம், இந்த பூமியிலே இருந்த நாட்களை வாழுகிற நாட்களில் அந்த இருந்த உபத்திரவங்கள் எல்லாம் நீங்கி தேவனுடைய கனத்துக்குள்ளே நாங்கள் கடந்து செல்லுகிறதை அங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அருமை பிள்ளைகளே, கிறிஸ்துவுக்குள் அருமையான அன்பு பிள்ளைகளே, இந்த வாக்குத்தத்தம் இந்த நாட்களிலே ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொல்லி இந்த நாட்களை நான் விசுவாசிக்கின்றேன். வாக்குத்தத்தங்களை விசுவாசியுங்கள் அருமை பிள்ளைகளே. கடந்த நாட்களிலே என்ன உபத்திரவங்கள், நீங்கள் என்ன காரியங்களை இந்த நாட்களிலே பற்றிருந்தாலும், ஆனாலும் இன்றைக்கு ஆண்டவர் இந்த நாட்களிலே சொல்லுகிறார். இந்த நாட்களிலே எப்படி என்று சொன்னால், அங்கே இந்த உபத்திரவங்கள் எல்லாம் வெகு விரைவிலே இந்த லேசான உபத்திரவம் நீங்கிவிடும். ஆனால் நாங்கள் செய்ய வேண்டிய காரியம் கலங்காமல் இந்த நாட்களிலே இருக்க வேண்டும் என்று சொல்லி, உலகத்தில் உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், உலகத்தை நான் ஜெயித்தேன் என்று சொன்ன ஆண்டவர் நம்மோடு இந்த நாட்களை கூட இருந்து அந்த உபத்திரவங்கள் மத்தியிலும் நமக்கு ஜெயத்தை கொடுத்து இந்த நாட்களை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அதனாலே அன்பு பிள்ளைகளே, கலங்காதிருங்கள், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. தேவனிடத்திலே விசுவாசமாயிருங்கள், தேவனையே நோக்கி பாருங்கள். அப்பொழுது இந்த நாட்களிலே இந்த பூமியிலே படுகிற நம்முடைய நெருக்கங்கள், துன்பங்கள், பாடுகள் எல்லாம் இந்த நாட்களிலே நமக்கு ஒரு லேசாக அந்த நாட்களில் இருக்கும். ஏனென்றால் நம்மை அழைத்த தேவன் நமக்கு ஒரு நித்திய கனத்தை
மகிமையும் தர அந்த நாட்களில் அவர் வல்லவராக இருக்கிறார் என்பதைத்தான் இந்த நாட்களிலே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதனாலே அன்பு பிள்ளைகளே, ஆண்டவரோடு இந்த நாட்களில் அந்த வல்லமைக்கு காத்திருங்கள். கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.